வணக்கம். ஹெல்த்தியும் சுவையும் சேர்ந்த இனிப்பான தேன் மிட்டாய் செய்யப்படும். அதுவும் சிறப்பான சிறந்த இனிப்பு மிட்டாய். இனிப்பான தேன் மிட்டாய் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் எடுத்து வச்சுருக்கேன்னா, அப்படியே ஒரு கப்பு இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் சர்க்கரை ஒரு கப் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் பீட்ரூட்டு 2 எடுத்து வச்சுருக்கிறேன். அதே போல் கலருக்காக போட்டிருக்கேன். இயற்கையான கலர் செய்கிறதுக்கான பீட்ரூட் 2 எடுத்து வச்சுருக்கேன். மேலே தோல் சீவிட்டு அதை துருவி அது உள்ளே இருக்க சாறை எடுத்து இந்த இட்லி மாவு கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். அது சிறந்த இனிப்பான புதுவிதமான தேன் மிட்டாய். இப்போ பீட்ரூட்டு துருவி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போது இந்த வடிகட்டியில் போட்டு இந்த சாறை எடுத்துக்குவோம். இப்போ பீட்ரூட் சாறை எடுத்துக்கிறேன். திக்கான பீட்ரூட்டு போட்டு நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த துருவியில் இருக்க சாரெல்லாம் எடுத்து அந்த பீட்ரூட் கலரிங்காக போட்டுக்கிறேன். இயற்கையான கலர் உணவு செஞ்சுருக்கேன். பீட்ரூட்டு செஞ்சு அழகான தோசை மாவில் இட்லி மாவில் போட்டிருக்கேன். இப்போ பீட்ரூட்டெல்லாம் கலர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். பீட்ரூட்டு சாரெல்லாம் எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்குவோம். இது ஒரு ஸ்பூனாக போடும்போது அந்த அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வரும். அதே போல் ஹெல்த்தியாகவும் இருக்கும், சுவையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அது இயற்கையான பீட்ரூட்டு கலரிங். தேன் மிட்டாய் செய்கிறதுக்கான சர்க்கரை ஒரு கப்பு போட்டு வச்சுருக்கிறேன் பாத்திரத்தில். இப்போ ஒரு 4 ஸ்பூன் தண்ணி ஊற்றி இது கரைச்சி ஒரு நூல் பத அளவுக்கு பாகு எடுத்துக்குவோம். தேன் மிட்டாய் செய்கிறதுக்கானது பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் சர்க்கரை போட்டு. இப்போ தேன் மிட்டாய் செய்கிறதுக்கான பாகு எடுத்துக்குவோம். அதே போல் நூல் பதம் அளவுக்கு எடுத்து அந்த தேன் மிட்டாய் போட்டு செஞ்சு இதில் ஊற வச்சு நல்லா கொதித்து தண்ணி சுருண்டிடுச்சு. இப்போ நூல் பத அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ செக் பண்ணிக்கிறோம் பாருங்கள். இந்தமாதிரி நூல் பத அளவுக்கு வந்தால் போதும். இப்போ வானிலை காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்குவோம். இந்த பொரிக்கிறதுக்கான எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம். என்ன செடி வச்சுருக்கேன்னா கொத்தவரங்காய் செடி வச்சுருக்கிறேன். நல்லா அழகாக வந்திருக்கு கொத்தவரங்காய். இன்னும் காய்க்கலை, இன்னும் பூ வரல. இன்னும் வளரணும். வந்தவொடனே பூவும் காய்க்கும். அப்புறம் பூ வந்தவொடனே காய் காய்க்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ போட்டுக்குவோம். இட்லி மாவில் பொரிச்ச இந்த தேன் மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு. இப்போது அதே போல் இயற்கையான கலரில் போட்டிருக்கேன். பீட்ரூட் இயற்கையான காய்கறியில் போட்டிருக்கேன். கலரில் எந்த கலரும் போடல, பீட்ரூட் கலரில் தான் போட்டிருக்கேன். சிகப்பு கலரில் நல்லா ஆயிருக்கு, வெந்துடுச்சு. இப்போ எடுத்துகிட்டு அதே இந்த சக்கரை பாகில் வச்சுருக்கிறேன். அதில் போட்டுருவோம். அப்படியே இட்லி மாவில் தேன் மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு. அதே போல் தேன் பாவு சக்கரை தேன் பாவில் போட்டு அழகாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இனிப்பும் சுவையும் சேர்ந்த தேன் மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு. அதே போல் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இயற்கையான கலரில் போட்டிருக்கேன். பீட்ரூட் இல்லை துருவி அந்த சாறு எடுத்து தான் இதில் இந்த தோசை மாவில் இட்லி மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா அழகாக எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து இப்போ சக்கரை தேன் பாவில் போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இனிப்பும் சுவையும் சேர்ந்த ஹெல்த்தியான தேன் மிட்டாய் ரெடி.